ஞானத்தில் வளரணும், நீங்க சத்தியத்தில் வளரணும். எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனம். நீதிமொழிகள், Proverbs chapter 3 verse 5 to 7. ஆமே. இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேருக்கு நல்லா தெரியும்? சண்டே கிளாஸ் பிள்ளைங்க கூட சொல்லுவாங்க. இந்த வசனத்துல இருந்தால் இன்னைக்கு செய்தி. அல்லேலூயா. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். 1. 2, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இரு. 3, உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள். 4, அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். 5, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. அடுத்தது, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. இந்த வசனத்தை சிலர் வாசிச்சுட்டு வேகமா கடந்து போவாங்க. இது ஏதோ எனக்கு இல்லை அப்படின்ட்டு. பைபிள் வாசிக்கிறவங்களாம் அப்படிதான். சிலர்லாம் வாசிச்சுட்டு அப்படியே தினத்தந்தி பேப்பர் வாசிக்கிற மாதிரி வாசிச்சுட்டு போவாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த வசனத்தை சாத்தான் பட்சித்து போடுகிறான். வழியருகே விதைக்கப்பட்ட வசனமா போயிடும். சிலர் இருக்காங்க, இந்த வசனத்தை வாசிச்சு இதை கை கொண்டால் நலமா இருக்கும் என்று நினைப்பாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. இது கற்பாறையில விழுந்த வசனம். சிலர் இருக்கிறாங்க, வசனத்தை கை கொள்ள நினைப்பாங்க, ஆனா நினைச்சு கை கொண்டு கண்டு திரும்ப விழுவாங்க, திரும்ப எழுவாங்க. இது முள்ளுகள் உள்ள இடத்துல விழுந்த வசனம். கடைசியா பார்த்தீங்கன்னா, சிலர் வசனத்தை ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்து, ஆராய்ந்து பின்ன அந்த வசனத்தை கை கொண்டு தங்கள் வாழ்க்கையிலே அப்பியாசித்து பழகிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஆயுசே முடிஞ்சு போயிடும். இது நல்ல நிலத்துல விழுந்த விதை. இந்த வசனம் ஒன்றும் சாதாரணமானது இல்லை. உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாதே. உன் சுய புத்தி மேல் நீ சாயாத. இன்னைக்கு சுய புத்தியின் மேல் சாயாத. இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்னைக்கு செய்திக்குள்ளார நம்ம எப்படி ஆழத்துல ஆண்டவர் கொண்டு போறாருன்னு பார்க்கலாம். புதிய வருஷமானால் நியூ இயர்ல எல்லாரும் ரெசல்யூஷன் எடுப்பாங்க, ஒரு தீர்மானங்கள் எடுப்பாங்க. எத்தனை பேர் எடுத்திருக்கீங்க? இந்த வருஷத்துல இருந்து நான் தினமும் ஜபிக்கிறேன், தினமும் பைபிள் படிக்கிறேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ ஓய்வு நாளில் ஆராதனையை தவற விட மாட்டேன். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, பொய் சொல்ல மாட்டேன். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, நான் சினிமா பார்க்க மாட்டேன், பாட்டு கேட்க மாட்டேன். அது மாதிரி ஏதோ தீர்மானம் எடுக்கலையா யாரும்? நீங்க திரும்பவும் அந்த வசனத்தை வாசிங்க. போதும். சுய புத்தி மேல் சாயாமல் முழு இருதயத்தோட. முதலாம் கற்பனை என்ன சொல்றது? உன் முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு சிந்தையோட உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூர். இந்த மாதத்தின் இது 3வது ஓய்வு நாள். நீங்கள் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. சுய புத்தி மேல் சாய மாட்டேன். நான் செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 காரியம் பேசுறேன். நான் சுய புத்தியின் மேல் நீ சாயக்கூடாது. நம்மோடு கூட பேசுகிறது 3 பேர் பேசுவார். 1, தேவன் பேசுவார். தேவன் பேசினால் அது வேத வசனத்துக்கு ஒத்ததா இருக்கும். வசனத்தின்படி ஒழுக்க நெறியில, பரிசுத்த நெறியில பரலோகத்துக்கு சேர்க்கிற தக்கதா இருக்கும். 2, சாத்தான் பேசுவான். அது வேத வசனத்துக்கு விகற்பமா இருக்கும், வேத வசனத்தை விட்டு விலகிற மாதிரி இருக்கும். அது பாவத்துக்குள்ளும் நரகத்துக்குள்ளும் தள்ளுறதா இருக்கும். இந்த 3வது யார் பேசுவாங்கன்னா, என் சொந்த சுய ஆவியே பேசும். இது புரிஞ்சிக்கவே முடியாது. இதுதான் ஆபத்தானது. இது சுய புத்திய எப்பவுமே
நம்ம சொந்த ஆவி, சித்தம், சுய சித்தம், சுயம் பேசும்போது நமக்கு புரிந்து கொள்ள முடியாது இது தேவன் பேசுறாரா சாத்தான் பேசுறாரா. ஏன்னா தேவன் பேசுற மாதிரி இருக்கும், ஆனா சாத்தான் பேசுறதுக்குள்ளார தள்ளிட்டு போயிடும். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். கிறிஸ்தவர்களிலே ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள் சாத்தானால விழுந்து போனதை பார்க்கிலும் சுய புத்தியினால விழுந்து போனவர்கள் அதிகம். நான் விசுவாசிகளை மட்டும் சொல்ல, ஊழியக்காரங்கள் கூட சொல்றேன்னா. இந்த செய்தி யூடியூப்லயும் போகும், ஊழியர்கள் அநேக பார்ப்பாங்க. சாத்தானே பேஸ் பண்ணி நம்ம குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்போம். ஆனால் சாத்தானால் விழுந்து போனதை விட தன் சுய புத்தி, ஜென்ம சுபாவத்தினால, சுய கிரியையினால விழுந்து போனவர்கள் அதிகம். என்னுடைய 34 ஆண்டுகால ஊழிய பாதையில நான் சொல்றேன். சுய புத்தி பேசுவானால் அதை நீயே சப்போர்ட் பண்ணுவ. அதுக்கு என்ன பண்ணுவ? வேத வசனத்தின்படி சரியா தானே இருக்குது நான் செய்யறேன், நீயே சப்போர்ட் பண்ணுவ. சாத்தான் பேசினால் நீ சொல்லுவ, அப்பால போ சாத்தானே, இயேசுவின் நாமத்துல. ஆனால் சுய புத்தி பேசும்போது அதை நீயே சப்போர்ட் பண்ணுவ. நான் சைக்காலஜிக்கலாவும் பேசுறேன், வேத வசனத்தின்படியும் பேசுறேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், நம்ம மொத்தமா விழுந்துட மாட்டோம், சாஞ்சிக்குவோம். அப்படி அப்படி கொஞ்ச நேரம் சாஞ்சிட்டு அப்படி ஏந்துக்கும், திரும்பி வேத வசனத்துக்கு வந்துருவோம். புரியுதா உங்களுக்கு? அந்த சாயாமல் என்றதை கவனிங்க. முழுசுமா விழுந்துட மாட்டோம், மடியில சாஞ்சிக்குவோம், கொஞ்சம் கொஞ்சம் சாஞ்சிட்டு திரும்ப வருவோம் பாரு. அப்போ சுய புத்தி மேற்கொண்டுடும், வேத வசனத்தை கீழ்படுத்திடுவோம், அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவோம் வேத வசனத்தை, சுய புத்தியை ஓவர் எஸ்டிமேட் பண்ணிடுவோம். அதனாலதான் நீ சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது. இதுக்கு என்ன வேணும்னா ஆவிகளை பகுத்து அறிகிற ஒரு வரம் இருக்கிறது. மோகன் சிலாசரசோட இருக்க அப்பாத்துறை அண்ணன் இந்த ஆவிகளை பகுத்தறிகிற ஒரு செஷன் எடுப்பார் எங்களுக்கு இவாஞ்சலிஸ்டுக்கெல்லாம். ரொம்ப நல்லா இருக்கும், டீப்பா எடுப்பார். சில ஊழியர்கள் கூட அதை விரும்புகிறது அந்த வரத்தை. ஆஸ் அன் இவாஞ்சலிஸ்ட், ஒரு சுவிசேஷகனாக நாங்கள் வெளியில போகும்போது பல்வேறு விதமான அசுத்த அந்தகார ஆவிகளை சந்திக்கும் போது எங்களுக்கு ஆவிகளை அறிய வேண்டியிருக்கு. அப்படி அறிந்தோமானால் வெட்டு 1 துண்டு 2ஆக அந்த அசுத்த ஆவியை சொல்லி அடிச்சு துரத்திட முடியும். ஏசாயா 30:21 நீங்கள் படிப்பீர்களானால், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். கவனிச்சிங்களா? சுய புத்தியின் மேல் நீ சாயும் போது வேத வசனம் உனக்குள் இருந்தால், சங்கீதம் 119 11 21 2 வசனத்துல அந்த சங்கீதத்தை எழுதினது எஸ்ரான்னு சொல்றாங்க சிலர், தாவீதுன்னு சொல்றாங்க. தேறின வேதபாரகனாக எஸ்ரா எழுதினாரோ தாவீது எழுதினாரோ, ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு என் இருதயத்தில் உமது வசனத்தை வைத்தேன். எப்படி? பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸ். இங்கிலீஷ் படிச்சு உங்களுக்கு தெரியும். வைத்தேன். ஆங்கில வேதாகமம் சற்றேறக்குறை 35 மொழிபெயர்ப்புகள் இருக்கு. அது ஒரு வசனம் என்னன்னா, ஐ ஹாவ் டெபாசிட்டட் இன் த பேங்க் வால்ட் தட் ஐ ஷுட் நாட் பிகம் பேங்க்ரப்ட். நான் திவாலாகி போயிடாதபடிக்கு உம்முடைய வசனத்தை வங்கி லாக்கர்ல டெபாசிட் பண்ணி வைத்தேன்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்றது. நான் 35 ஆங்கில மொழிபெயர்ப்புல அது எடுத்தேன். எப்படி? உமது வசனத்தை எப்படி வச்சாரா? பேங்க் லாக்கர்ல வச்சாரா, இருதயமாகிய லாக்கர்ல. ஏன்னா நான் திவாலாகி போகக்கூடாது, பேங்க்ரப்ட் ஆயிடக்கூடாது.
இங்க பாருங்க, வழி இதுவே. நீ சாயிரம் போது உனக்கு ஒரு வசனம் வரும். எப்போ? நீ பைபிள் படிச்சிருந்தா வரும். பைபிள் வசனத்தை நீ மனப்பாடம் பண்ணி உள்ள வச்சிருந்தா வரும். ஆடிக்கு ஒரு வாட்டி, அமாவாசைக்கு ஒரு வாட்டி பைபிள் படிக்கிறவங்களுக்குலாம் வராது. 1992 வருஷம் நவம்பர் மாதம் என் கையில் பைபிள் கொடுத்தாங்க. நான் 66 முறை ரெகுலராக படிச்சிருக்கிறேன். அதை தவிர புஸ்தகம் எழுத, செய்தி எடுக்க, பைபிள் காலேஜில் டீச் பண்ணுறதுக்கு தனியாக படிக்கிறேன். சரி, புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகள் சாத்தானால் விழுந்ததை பார்க்கிலும் சுய புத்தினால் விழுந்தது அதிகம். என்னுடைய 34 ஆண்டு கால ஊழிய பாதையில் நான் இதை தெளிவாக பார்த்துருக்கிறேன். அதனால்தான் மெத்த படித்த ஒரு ஞானி இருந்தான். அவன் பேர் சவுல். தேவனால் தமஸ்கு பட்டணத்தின் வாசலிலே பிடிக்கப்பட்ட போது அவன் சடுதியாய் கீழே விழுந்தான். கண்கள் இருள் அடைந்த போது அவன் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? அவனுக்கு எல்லாம் தெரியும். ஆபிரகாம் சந்ததி, பெஞ்சமின் கோத்திரத்தான், பரிசேயன், கமாலியலின் பாதத்தின் கீழ் பைபிள் காலேஜ் படித்தவர், 8ஆம் நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட்டவர், குற்றஞ்சாட்டப்படாத நீதிமான், பல தகுதிகள் சொல்றாரு. ஆனால் தேவன் அவனை சந்தித்த போது கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டன், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? இந்த 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்திலேயே நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கணும். லார்ட், வாட் இஸ் யுவர் வில் ஆஃப் மை லைஃப், மை மினிஸ்ட்ரி? என் குடும்பத்தை பற்றி உன் சித்தம் என்ன? நான் என்ன செய்யணும்? உங்களுக்கு தெரியுமா, லாயர் ஆஃபீஸ் போயிருக்கீங்களா? லாயர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய புஸ்தகங்கள் இருக்கும். அவங்க எல்லாத்தையும் படிச்சுட்டு கோர்ட்டில் ஜட்ஜுக்கு முன்னாடி போய் தாங்கள் எதை படித்தார்களோ அதை பேஸ் பண்ணி ஆர்கியூ பண்ணி கேஸில் அது ஜெயிச்சிருவாங்க. ஆனால் நானும் நீங்களும் இதை படித்தது மட்டுமல்ல, இதை படித்து தங்கள் வாழ்க்கையில கை கொண்டால் மட்டுமே நாம் ஜெயித்து பரலோகம் போக முடியும். நான் படித்திருக்கிறேன், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் தெரியும். ஓகே, கீப் இட் அப், குட் ஹேபிட், பிராக்டிஸ் அகைன். ஆனால் பரலோகம் போகிறதுக்கு அந்த வக்கீல் படித்ததை வைத்து ஆர்கியூ பண்ணி ஜெயிச்ச மாதிரி நம்ம ஜெயிக்க முடியாது. ஆண்டவரே, நான் ஏசாயால இதை படித்திருக்கிறேன், யோவேல்ல இதை படித்திருக்கிறேன், எரேமியால இதை படித்திருக்கேன். சரி, படிச்சியே, என்ன செஞ்ச? மறுபடியும் அந்த வசனத்தை படி. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் வழியில நினைச்சுக்க, அப்போ உன் பாதையை செவைப்படுத்துவார். படுத்துவாய் இல்ல, படுத்துவார். அவரே படுத்துவார். இந்த வேர்டை நீ பிராக்டிஸ் பண்ணு, பிராக்டிஸ் பண்ணு, பிராக்டிஸ் பண்ணு, பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இரு. சுய புத்தியுமே சாஞ்சிராத. ரோமர் 1:21, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். கவனிங்க, தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. தமிழ்ல சொல்லுவாங்க தெரியுமா, நினைப்பு தான் பொழப்ப கிடைச்சது. சிந்தனை, சுய புத்தி, சுய புத்தி. ஆமோஸ் 4:13 ஆண்டவர் நம்ம பத்தி தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஏன்னா அவர் தானே நம்மளை உண்டாக்குனாரு. மனிதனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துறவர். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுமா? இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா சைக்காலஜி படிச்சவங்க, இந்த சிபிஐ ஆபீசர்ஸ், டைரக்டர்ஸ், அவங்களுக்கெல்லாம் தெரியுமா? ஃபேஸ் ரீடிங்.
ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். உன்னுடைய முக நாடியை பார்த்த உடனே உன் மனசுல என்ன இருக்குதுன்னு படிச்சிருவாங்க. ஆனால் உண்டாக்கின உயிர் கொடுத்த ஆண்டவருக்கு தெரியும் உன் நினைவுகள் என்னது. உன் இருதயத்தை உண்டாக்கி இருதயத்தை துடிக்க வைத்தவருக்கு தெரியும் உன் இதயத்தில் என்ன நினைக்கிற. நீ உன் சிந்தனைனால நீ வீணா போயிடாத. நான் 2 சின்ன உதாரணத்தை சொல்லி நான் செய்திக்குள்ள போகிறேன். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆண்டவர் ஜனங்களுக்கு தண்ணி வேணும்னு கேட்டபோது தண்ணி கொடுன்னு சொல்றார். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்போது தன்னிடத்தில் உள்ள தண்ணியை கொடுக்கும், சபையார் மிருகம் குடிக்கும். ஆண்டவர் என்ன சொன்னாரு? பேசுங்கள். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 9 முதல் 12. மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து கோலை எடுத்தான். எங்கிருந்து எடுத்தான்? கர்த்தர் சந்நிதியில் இருந்து கோலை எடுத்தான். வழியில சம்பவம் நடக்குது. மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்னாக கூடி வர செய்தது. அப்போது அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமா என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால். கர்த்தர் என்ன சொன்னாரு? பேசுன்னு சொன்னாரு. கோலை எங்க இருந்து எடுத்த? கர்த்தர் சந்நிதியிலிருந்து எடுத்த. ஆனா வழியில என்ன நடந்தது? ஜனங்கள் தேவனுடைய வார்த்தை நிறைவேறாதபடிக்கு ஆரோனுக்கும் மோசேக்கும் கோபம் மூட்டினாங்க, எரிச்சல் மூட்டினாங்க. அவன் தேவ சித்தத்தை நிறைவேற்றாதபடிக்கு அவனுடைய வாயே அறிக்கை பண்ணது, கலகக்காரரே. கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்ததுன்னா தேவ சித்தம் பறந்து போச்சு. கர்த்தர் பேசுனாரு, பேசல. ஏன் அடிச்சாங்க? முன்னால ஆண்டவர் அடின்னு சொன்னார். முன்னால அடினார். யாத்திராகம் 17:6 ஒரு தரம் தான் அடிச்சாரு. தேவ சித்தம் செஞ்ச போது, கவனிங்க, வேத வசனத்தை படிச்சவங்களே, அபிஷேகம் பெற்றவங்களே, ஊழியத்துல முன்னிலையில் நிக்கிறவங்களே, உங்களை பார்த்து ஆவியானவர் பேசுறாரு. நான் நேற்றுக்கு ராத்திரி இதை எடுத்த போது டகுன்னு ஆடுது என் உடம்பு. முதல்ல கர்த்தர் சொல்லி அனுப்பிச்ச போது, கர்த்தர் சித்தத்தை நிறைவேற்றின போது, கர்த்தர் சொன்னபடியே ஒரு தரம் அடிச்சான். மேல படிச்சிருந்த உப்பு பாறை நீங்கின உடனே தண்ணி உள்ள இருந்து புறப்பட்டு ஊற்று வெளில வந்தது. இப்ப கர்த்தர் சொல்லி அனுப்பியும் கோலை தேவ சந்நிதியில இருந்து எடுத்தும் கூட ஜனங்கள் அவனை டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அதனால முன்ன செய்த மாதிரியே இப்பவும் அடிச்சாரு. ஒரு தரம் இல்லை, 2 தரம் அடிச்சிட்டாரு. இதனால நஷ்டம் ஜனங்களுக்கு இல்லை, தண்ணி குடிச்சுட்டாங்க. ஆனா யாரு அடிச்சாங்களோ அவங்களுக்கு தான் நஷ்டம். நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போன போது நேபோ மலை மேல நின்று தூரத்துல அந்த இஸ்ரவேல் தேசத்தை எல்லாம், ஒரு ஓப்பனான ஏரியா, நல்ல ஹைட்டான மலை பர்வதம், அங்க நின்று இஸ்ரவேல் தேசத்தை எல்லாம் பார்த்தேன். அங்கதான் நின்று மோசேயும் பார்த்துருக்கார். நான் அப்பதான் உணர்ந்தேன், அடடா, 60 லட்சம் ஜனங்களை நடத்தின ஒரு தேவதாசன் தேவனுக்கு விரோதமாக அவன் செஞ்சுட்டான். நீ வாக்குத்தத்த தேசத்துக்கு போக மாட்டேன். இன்னொரு சம்பவத்தை சொல்றேன். யோசுவா 9ஆம் அதிகாரம் 3-18 நோட் பண்ணிக்கங்க. 3-18 நோட் பண்ணிக்கிட்டு 9ஆம் அதிகாரம் 3-5 பார்த்தீங்கன்னா, யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் வனாந்தரத்திலிருந்து தேசத்துக்கு வந்து பங்கிட்டு கொண்டு இருக்கிற போது, எரிகோவுக்கும் ஆயுக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்டதினாலே, கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்டு ஒரு தந்திரமான யோசனை பண்ணி
கிபியோனியர்கள் பக்கத்து கிராமத்துல இருந்து தான் வராங்க. ஆனா வரும்போது தலையெல்லாம் பரட்டை ஆக்கிட்டு, வேஷம் போட்டுக்கிட்டு, கிழிஞ்ச பை எடுத்துக்கிட்டு, பூசணம் பூத்த ரொட்டி, பழைய புளிச்ச திராட்சை ரசம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நாங்க வெகு தூரத்துல இருந்து வர மாதிரி காமிச்சு யோசுவாவை தந்திரமாகி மயக்கிறாங்க. அந்த இடத்துல பார்க்கிறோம் 9:14 இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கிக் கொண்டார்கள். அவர்களோட உடன்படிக்கையும் பண்ணிட்டார். இப்போ யோசுவா அவங்க பண்ணின மாயம் தந்திரத்துக்கு மயங்கினார். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கிபியோனியர், நாங்கள் உங்களுக்கு அடிமைகள் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா? சரி, அடிமைகள் தானே, அவங்களோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுடலாம் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டார். அன்பானவர்களே, வேத வசனத்தை வாசிக்கிறவர்களே, கர்த்தருடைய வழியில நடக்கிறவங்களே, அவசரப்பட்டு வாயின் வார்த்தையினால யார்கிட்டையும் டீல் போட்டுறாதீங்க. எப்ப போடக்கூடாது தெரியுமா? அதிகமா கோபமா இருக்கும்போது, அதிகமா சந்தோஷமா இருக்கும்போது வாக்கு கொடுத்துடக்கூடாது. எரிச்சலா இருக்கும்போது, சந்தோஷ மிகுதினாலே அவசர கோலம் அள்ளி தெரிச்சதா போயிரும். அதனால நீங்க அப்பதான் நிதானிக்கணும், அப்பதான் கவனமா இருக்கணும். இந்த 2 சம்பவம் சுய புத்தி மேல் சாஞ்சாங்க. 2 பேருமே சாதாரண ஆள் கிடையாது. ஒருத்தர் மோசே, ஒருத்தர் ஜாஷ்வா. இப்ப செய்திக்குள்ள போறோம். சுய புத்தியின் மேல் சாயாமல் நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். இறுதியா நம்ம ஒரு ஜெபம் பண்ண போறோம். இந்த ஆண்டு முழுவதும், ஆண்டவரே, என் சுய புத்தியின் மேல சாயாம வேத வசனம் காட்டுகிறபடி நான் சொல்லுகிறேன். இந்த வேத வசனம் இருக்குல்ல, இந்த பரிசுத்த வேதாகமம், இது உலகமே சொல்லுது இது கிறிஸ்தவ மத புத்தகம். நான் சொல்லுவேன், இது வாழ்க்கை புத்தகம். This Bible is not a religious book, it's a life book. கிறிஸ்தவ மத புத்தகம் அல்ல, இது என் வாழ்க்கையின் புத்தகம். எப்படி நீ வாழ வேண்டும், எப்படி நீ வாழக்கூடாது என்று கற்பிக்கிற புத்தகம். உலக பொது மறை. இந்த புத்தகம் காட்டுகிறது போல ஒருவன் வாழ்வானால் அவன் தன் மோட்ச வீட்டை அடையாமல் போக மாட்டான். 12 வயதுல நான் பகவத்கீதை, ராமாயணம், உபநிஷத்துகள் படித்தேன், பெரிய புராணம் படித்தேன். அது எல்லாம் எனக்கு கற்பிக்காததை இந்த வேதம். காலையில் எழுந்த உடனே 4:30 மணி பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சு விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னேன், காயத்ரி மந்திரம் சொன்னேன். அது எனக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனப்படவில்லை. 1000 முறை ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் எழுதினேன். ஆனா இன்றைக்கு ஒரே ஒரு தரம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொன்னால் சாத்தான் ஓடுது. இன்னும் கூட நான் ஒரு பார்வை பார்த்து இயேசு நாமே ஹட் அப்படின்னு சொன்னா தூரத்தில் இருக்கிற பிசாசு போதும். கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி பஞ்சாப்ல நாங்க உட்கார்ந்து ஒரு வீட்டுல கூட்டம், ஒரு சின்ன ரூம், கட்டில் மேல ஒரு பையன் உட்கார்ந்து இருக்கான், பிரசவம் பண்ணிட்டு இருக்கிறான். பிரசவம் தான் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா அவன் கத்திக்கிட்டு அது உள்ள இருக்கிறத அலறி, இந்த வஞ்சிக்கிற ஆள் உள்ள இருக்கு, மறைஞ்சு இருக்கும் எப்பவுமே, அது உள்ள இருந்து வெளியில வருது. ஏன்னா வேத வசனங்கள் ஆவியாவும் ஜீவனாவும் இருக்கிறது. அவனுக்கு தெரிந்து சாத்தானுக்கு அதுல ஆவியும் ஜீவனும் வெளிப்படும் போது புத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது, வெளியில புறப்படுது. ஆனா நமக்கு தான் தெரிகிறது இல்லை, இது ஜீவன் இருக்கு, இதுல ஆவி இருக்கு, நமக்கு தெரிகிறது இல்லை. அது வெளியில வருது, என்ன விட்டு ஓடுறேன். சரி போ. சரி, இது வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன். இப்போ மெசேஜ். சுய புத்தியின் மேல் சாயாமல். அப்புறம் அந்த வசனத்தை நான் விட மாட்டேன்.
மறுபடியும் சொல்லுங்க. ம் ஆ ஆ ம் உன்னை நீ ஞானி என்று ம் ஆ உன்னை நீ ஞானி என்று இங்க பார்க்கிறோம். அடுத்த 4 பாயிண்ட் நான் சொல்லி ஜெபிச்சு கடந்து போயிடுறேன். முதலாவது, தன் பார்வைக்கு நீதிமானாய் ஒருவன் இருந்தான். யோபு 32:1. நீங்க தேடி படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எல்லாமே பைபிள்ல இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கின்னு என் டேப்ல நான் எடுத்துருந்திருக்கேன், நான் படிக்கிறேன். யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடியால் அவனுக்கு அந்த 3 மனுஷரும் பிரதியுத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள். சுய புத்தியின் மேல் சாய்றார். யோபு நல்ல ஒரு பரிசுத்தவான். ஆனால் அவர் எப்படி இருந்தாராம்? தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தான். ஹலோ, தன் பார்வைக்கு நீதிமான். சிலர்லாம் நினைச்சுக்காங்க தங்களுக்கு ஏதோ கொம்பு முளைச்சா மாதிரியும் பெரிய மீசை முளைச்சா மாதிரியும் காலரை தூக்கி விட்டுக்கின்னு கையை ஒசத்துவாங்க. இங்க பாருங்க, 3 ஃப்ரெண்டுங்க பிளஸ் எலிகு 4வது. இவ்வளோ பேரும் ஆர்கியூ பண்றாங்க. அவர் சொல்றாரு, நான் சரிதான்ப்பா, தன்னுடைய பரிசுத்தம், நான் நீதி உள்ளவன், நான் பலி செலுத்தினேன், நான் ஏழைகளுக்கு நான் உதவி செய்தேன், நான் பஞ்சாயத்தில் போய் நின்னா முதியவங்கெல்லாம் எனக்கு முன்னாடி எழுந்து நின்னாங்க, நான் நீதிமான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். அவர் ஒரு இடத்துல கூட தன்னை விட்டு கொடுக்கவே இல்லை. பைபிள் என்ன சொல்லு தெரியுமா? தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தர். இப்ப பாஸ்டர் உதாரணத்துக்கு சொல்றேன், நோவா என்னை எதிர்த்து நின்னார்னா, ஆண்டவரே நோவா எனக்கு எதிர்த்து நிற்கிறாருன்னு நான் சொல்லலாம். ஆனால் இப்ப கர்த்தரே எனக்கு எதிர்த்து நின்னா நான் யார்கிட்ட போய் முறையிடுவேன் சொல்லுங்க? கர்த்தரே எதிர்த்து நின்னார்னா நான் யார்கிட்ட போய் முறையிடுவேன்? என் ஜபத்தை யார்கிட்ட போய் சொல்லுவேன்? இவன் தன் பார்வைக்கு நீதிமான். ரொம்ப சாதாரண வசனம் இல்லை இது. 42 அதிகாரத்துக்கு இழுத்துக்கிட்டு வந்ததே அது ஒண்ணுதான். இல்லையானால் எப்போ முடிஞ்சிருக்கும். அவன் பேச இவன் பேச, அவன் பேச இவன் பேச, விட்டு கொடுக்கவே இல்லை. நீங்கெல்லாம் வாய்ச்சாலகர்கள்டா. நீங்க வந்தீங்க என்ன தொந்தரவு, என்ன குற்றம் சாட்டுறதுக்கு தான்டா வந்தீங்க. நான் ஞானி, நான் நீதிமான், நான் பரிசுத்தவான். பிரசங்கி 7:16, மிஞ்சின நீதிமானா இராதே, உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும்? கவனிங்க, வேதம் எங்க எச்சரிக்குது பார்த்தீங்களா? மிஞ்சின நீதிமான் நீதிமான். நீதிமான்னாலே தாழ்மையா இருக்கணும், அடக்க ஒடுக்கமா இருக்கணும். ஆனா இங்க என்ன எழுதியிருக்கு? மிஞ்சின நீதிமான். உன்னை அதிக ஞானி ஆக்கிறாத, அடக்கி வாசி, அடக்கி வாசி. அல்லேலூயா. இதுதான் பெருங்காயம் உருண்டை, வேப்பம்பு பச்சடி. அல்லேலூயா. அடக்கி வாசிப்பா. உன்னை நீ ஏன் கெடுத்துக்கணும் சொல்லிட்டு கேட்கிறாரு பார் ஞானி. அவர் கெட்டு போயிட்டாரு, அது வேற கதை. ஆனா அவர் சொன்னதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்து, புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்குது. எழுதினவன் கேட்டான், ஆனா எழுதினதை இன்னைக்கு நீயும் நானும் வாசிக்கிறோம். அல்லேலூயா. உன்னை நீயே கெடுத்துக்கணும். அதனால நீ ஓவரை காமிச்சிக்காத. நான் பெந்தகோஸ்து சபையில கூட பார்க்கிறேன். நான் ஒரு சபை இருக்குது, பெந்தகோஸ்து தான், அது கூட நம்மளை பார்த்தா சோத்திரம் கூட பண்ண மாட்டாங்க. அது என்னது? இதுதான். நான் வேற ஒன்றும் சொல்லலை. ஒரு வேளை மனம் இறங்கினால் வந்துருவாங்க. அல்லேலூயா. சில அதான் அறவேக்காடு, ஆஃப் பாயில். ரோமர் 4:5, 4ஆம் அதிகாரம் 5. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான ஆக்குறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால்
அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். பாவிய நீதிமானாக்குறாரு. அவரிடத்தில் விசுவாசம் வச்சா அவர் நம்ம நீதிமானாய், ரைச்சஸ் மேன், நீதிமானா மாற்றிடுவார். இது உள்ள உட்கார்ந்துருக்க எல்லாரும் யாரு? நம்ம நீதிமான். இன்னைக்கு நம்ம யாருன்னா நீதிமான், நீதிமானாக்கி இருக்கிறார் நம்மள. இன்னும் ஒரு வசனத்தை படிங்க, ரோமர் 3:24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை நீதிமானாக்கிச்சு. நீதிமன் ஆகிறதுக்கு நான் எந்த யூனிவர்சிட்டிலையோ காலேஜிலையோ இல்லை எந்த பல்கலைக்கழகத்தில் நான் படிக்கல. நான் நீதிமானானது இயேசுவினால. அவருடைய வசனம், அவருடைய ரத்தம் என்னை பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கி. போகி அன்னைக்கு எங்க சொந்தக்கார ஒருத்தர் நாங்க பார்க்கறதுக்காக குளத்தூருக்கு போனோம், நானும் என் ஒய்ஃபும். நாங்க ரட்சிக்கப்பட்ட போது அந்த மனுஷன் குளத்தூர்ல இருக்கிற என் ஒய்ஃபுடைய அத்தை புருஷன், அத்தை வீட்டுக்கு போனோம். அந்த மனுஷன் நாங்க ரட்சிக்கப்பட்ட 92ல. அப்ப என் மனைவி பக்கம் பெந்தகோஸ்தக்காரி, தாலி, கம்மல், முகுதி, மோதிரம், மெட்டி எல்லாம் எடுத்துட்டு வந்தார். அப்பதான் நாங்க அப்போஸ்தலர் சபை திருவிருந்துக்கு போயிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்ல நேரம் அவங்க வீட்டுக்கு போறோம். அவரு என் ஒய்ஃபை பார்த்துட்டு, சந்திரா என்னுடைய இது முண்டச்சி மாதிரி வந்திருக்கிற, நீ தாலி அர்த்தவர மாதிரி வந்திருக்கிற, இதெல்லாம் என்ன கோலண்டி? நம்ம குலம் என்ன, நம்ம கோத்திரம் என்ன, நம்ம வீடு வாசல் என்ன, நம்மளுடைய ஒழுக்கம் பரிசுத்தம் என்ன, ஆச்சாரம் என்ன, அனுஷ்டானம் என்ன? என் ஒய்ஃபை பார்த்து கேட்குறேன். அன்னைக்கு கேட்ட 93 அர்த்தவ மாதிரி வந்திருக்கேடி நீ. என் ஒய்ஃபை பார்த்து கேட்குறேன். அவங்க அத்தை சொல்லிச்சு, இவன் ஒரு திருட்டு பையன், என்ன இவன் சொன்னபடியா போன நீ. போகி அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போறோங்க. ரெண்டும் கிழவனாகி அவர் 81 வயசு. என் ஒய்ஃபை பார்த்த உடனே அப்படியே குலுங்கி குலுங்கி அழறாரு. அந்த அம்மா அழுது, என்ன எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. அன்னைக்கு அவங்க எப்படி இருந்தாங்க? தன் பார்வைக்கு நீதிமானா இருந்தாங்க. அவங்க நீதி எல்லாம் கந்தையும் குப்பையுமாய் போய் அந்த மனுஷன் இப்படி மீச வச்சிருப்பார், எப்பவுமே பீடி தான் இருக்கும் வாயில, சாராயம் குடிப்பார். அப்படி ஒரு மனுஷன், துஷ்ட மனுஷன். நாங்க பார்த்த உடனே என் உள்ளமே உடஞ்சிடுச்சு. அப்படி சிங்கம் போல இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு 81 வயசு. என் ஒய்ஃபை பார்த்து அதே போலமா தான் போறோம். நாங்க ஒண்ணும் நீங்க கழுத்தில் நெக்லஸோ கையில தங்க வளையலும் போட்டு போல அதே கோலமா தான் போனோம். ஆனால் காலம் மாறினது, காட்சிகள் மாறினது. அந்த ஐயா சொல்றாரு, சந்திரா இதுக்காக ஜம் இந்த என்ன ஹரின்னு கூப்பிடுவாங்க எங்க வீட்டுல. ஏன்னா ஹரி பிரேயர் செய்யலைனா, நான் கோசம் பிரார்த்தனை செய்யலைனா, நாங்கள் ஒண்ணுமே பேசல. எங்கள் ஆண்டவரை மகிமைப்படும். அன்னைக்கு பேசின வார்த்தைகள், என்னை திருட, அவன் நடிகன், அவன் பக்கமா போயிட்ட, பெந்தகோஸ்தக்காரி ஆயிட்ட அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு ஜெபம் பண்ணு. எந்த இடத்துல நம்ம வெட்கப்பட்டோமோ அந்த இடத்துல நம்ம பாஸ் பண்றதுக்கு கர்த்தர் ஒரு நாள் வச்சிருக்கிறார். அந்த நாளை நம்ம தேட வேண்டாம், அது நம்ம தேடுகிறோம். 81 வயசு. அந்த அம்மா அழுதது கூட பரவாயில்ல, ஆனா அந்த மனுஷன் அழுதா பாருங்க. அதுவும் இல்லை, எங்களை வெளியில வந்து வழி அனுப்புற வரைக்கும் தண்ணியில் கண்ணில் தண்ணி கட்டி நிற்குது. ஏன்? டப்பு, சொத்து, வட்டி, 70 லட்சம் ரூபாய் மியூச்சுவல் ஃபண்டில் மூழ்கி போச்சு. தன்னை மிஞ்சின நீதிமானாக்காத, தன் பார்வைக்கு ஞானியாயிராத,
அடுத்தது இரண்டாவது அதேதான், தன் பார்வைக்கு ஞானி. நீதிமொழிகள் 28:11. நான் 4 பாயிண்ட் பேசி முடிச்சிடுறேன். இரண்டாவது பாயிண்ட் நீதிமொழிகள் 28:11. தன் பார்வைக்கு ஞானவான், புத்தியுள்ள தரித்திரனோ அவனை பரிசோதிக்கிறான். தன் பார்வைக்கு ஞானி. முதல்ல என்ன சொன்ன? தன் பார்வைக்கு இவன் பார்த்தீங்கன்னா தன் பார்வைக்கு ஞானி. நீதிமொழிகள் 26:12. தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பவனை கண்டாயானால் அவனை பார்க்கிலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையா இருக்கலாம். யாராவது சும்மா கெத்து காமிச்சுட்டு பந்த காமிச்சுட்டு ஞானி மாதிரி காமிச்சுட்டான்னா அவனை விட முட்டாளே பெஸ்ட்னு நினைக்கும். ஏன்னா தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, நிறை குடம் தழும்பாது, குறை குடம் கூத்தாடும். செய்தி வேலையில் இந்த மாதிரி பழமொழியெல்லாம் எடுத்து சொல்லணும்னா அந்த காலத்துல படிச்ச BA MA லிட்ரேச்சர். குறை குடம் தான் தழும்பும், நிறகுடமா இருந்த தழும்பாருங்க. தன் பார்வைக்கு ஒருத்தன் ஞானியா கண்டாயானால் அவனை விட முட்டாள் மேலே நினைச்சு. நீதிமொழிகள் 3:7. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஒரு ரட்சிக்கப்பட்டவன் கொஞ்சம் அபிஷேகம் வந்த உடனே, ஒரு பாடுகிற தாளந்து வந்த உடனே, நீ ஜெபம் பண்ணுனா யார் மேலேயாவது பிசாசு கொஞ்சம் ஆட ஆரம்பிச்ச உடனே நீயும் ஆட ஆரம்பிச்ச. ஒரு லாரியில எழுந்திருக்கு, வசதி வந்தால் ஆடாதே, வறுமை வந்தால் வாடாதே. இத்தனை பேர் பார்த்துருக்கேன். பாருங்க, ஒரு பிரசங்கியார் எதையெல்லாம் கவனிக்க வேண்டி இருக்குது, அப்பதான் மேய்க்க முடியும் உங்களெல்லாம். கொஞ்சம் அபிஷேகம் வந்து அவன் ஜபிச்சான்னா பிசாசு ஆட ஆரம்பிச்சுட்டு வச்சுக்க, இவன் ஆட ஆரம்பிச்சு. அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள், ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். அவர் உயர்த்துகிற வரைக்கும் நீ அடங்குகிற. ஒரு ஊழியனுக்கு கீழே நீ அடங்குகிற, ஒரு ஊழியக்காரிக்கு கீழே நீ அடங்குகிற. உன்னை ஞானி என்று சொல்லாத. நீதிமொழிகள் 18:1. பிரிந்து போகிறவன் தன் இச்சையின் படியே செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்கிறான். உடனே ஒரு கோபம் வந்துடும், பிரிஞ்சு போயிடும். நான் பார்த்துருக்கேன், என்னுடைய 34 வயசு அனுபவம். இதோ இந்த வேசப்பாடிக்கு எத்தனையோ பாஸ்டர் கிட்ட இருக்கிற பாடுற ஒரு சின்ன தாளத்து உடனே சபை தனியா வச்சு போயிடுவோம். நான் வேதனையோட சொல்றேன், இன்னைக்கு அந்த மாதிரி ஈசல்கள் எல்லாம் காணாமலே போயிடுச்சு. அல்லேலூயா, காணாமலே போயிடுச்சு. உன்னை நானே என்னத பிரிந்து போக நினைக்காத. பிரசங்கி 12:12. என் மகனே, இவைகளினாலே புத்தி அடைவாயாக. அநேகம் புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு முடிவில்லை, அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு. என் ரூமுக்கு வந்து பாருங்க, 3000 புஸ்தகத்துக்கு மேல இருக்கு. செல்லதுர பாஸ்டர் வந்தாருனாக்கா என் புக்கு ஷெல்ஃபில் தான் கண்ணு விடுவார். பிரதர் சாவி கொடுக்கின்றாரு, நல்லா பூட்டி வச்சிருக்கேன். எனக்கு தெரியும் அவர் எதுவும் அடிச்சுவார், போனா வராது. ஆனாலும் எவ்வளவு படித்தாலும் இந்த வேத வசனம், இந்த ஒரு சட்டம் போட்டிருக்க சட்டம், சட்டத்துக்குள்ளவே நம்ம இருக்கணும். சட்டத்துக்குள்ளவே நம்ம இருக்கணும். அதிக படிச்சுட்ட, அதிகமா பட்டம் வாங்கியாச்சு, நான் அது வாங்கிட்டேன் இது வாங்கிட்டேன்னா உன்னை பார்த்து தான் வேதம் சொல்றது, மூடனே, முட்டாளே. இதையும் நான் 2 பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. லோத்து ஒரு அந்நிய தேசத்துல இருக்கான். அங்க தேவ தூதர்கள் வந்து சொல்றாங்க, இந்த எது புறப்படுப்பா, புறப்படு புறப்படு.
ஆதியாகமம் 19:14. ஆனா அவங்க மருமகன்கள் 2 பேரும் என்ன சொல்லிட்டாங்க, லோத்து பேசுறது அவங்களுக்கு பைத்தியமா கண்டுதான். அதனால எங்க மாமனார் பைத்தியக்காரன், நீ வேணா போயா, நான் இங்கேயே இருக்கிறோம். லோத்து சொல்றான், அங்க அக்கினியும் கந்தமும் விட போகுது, வந்துரு 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 வந்துரு. வரவே அவங்கள தங்கள் ஞானியா நினைச்சாங்க. இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா என்னாகமம் 13:33 மோசே ஒரு 12 பேர் அனுப்புறாரு. கானான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போய் பார்த்துட்டு வாப்பா எப்படி இருக்குன்னு. ஒற்றர்கள் போன ஒற்றர்களிலே 2 பேர் நல்ல சாட்சி சொன்னாங்க, 10 பேர் துர்சம்பவங்களை பரப்புறாங்க. அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் பாருங்க. என்னாகமம் 13:33 அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதரை கண்டோம். சரி, நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டிகளை போல இருந்தோம். சரி, நீ உன் பார்வைக்கு நீ வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிற, அது உன்னுடைய சுய சிந்தனை. இப்போ அடுத்த வேர்டு பாருங்க, அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரவ செய்தார். இது எவ்வளவு பெரிய தப்பு பார்த்தீங்களா? தங்களை ஞானம் என்று நினைக்கிறாங்க. நீ அங்க போன பார்த்த, அவங்களாம் பெரிய பெரிய ஆளுகளா இருந்தாங்க, ராட்சதரா இருந்தாங்க. நீ ஏதோ வெட்டுக்கிளி மாதிரி இருந்த, அது உன்னுடைய அபிப்பிராயம். ஆனா இங்க அவனுடைய அபிப்பிராயத்தை நீ எப்படி சொல்லலாம்? அங்க சொல்றாங்க பாருங்க, அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் அப்படின்னு நீ எப்படி சொல்லலாம்? இதுதான் மிஞ்சின ஞானம். மிஞ்சின ஞானம். அவங்க உன்னை பார்த்து பயந்தாங்கடா பைத்தியக்காரா. உன்னை பார்த்து அவனுக்கு பயந்தானுங்க. இஸ்ரவேலரை கண்டு அவங்களுக்கு கொலை நடுங்குது, புளிய கரைக்குது வயிற்றுல. ஆனா நீ என்ன சொல்ற? அவங்க பார்வைக்கும் நாங்க வெட்டிக்கிளிகள் போல இருந்தோம், பூச்சியா இருந்தோம். இதுதான் துர்ச்செய்தி. பயந்தவன் எப்பவுமே உளறிக்கிட்டே இருப்பான். கவனிச்சிருக்கீங்களா? இது சைக்காலஜிக்கல். நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமா இருக்கிறான். நீதிமொழிகள் 18:21 உன் வாயில் இருந்து ஜீவனும் மரணமும் நாவிலிருந்து வரும். நீ என்ன பேசின? நீ நீதிமானால், நீ ஞானியானால் நீ என்ன பேசணும்? பாசிட்டிவான கமெண்ட் பாஸ் பண்ணணும். நீ நெகட்டிவ் கமெண்ட் பாஸ் பண்ணிருக்க. நீ நீதிமான் அல்ல, அநீதிமான். 12ல் 2 பாசிட்டிவா இருந்தது, 10 அவுட். தங்களை நீதிமான்களாக்கினார்கள். எங்க பேங்க்ல நான் மேனேஜர் இருந்தபோது ஒரு ஐயர் இருக்கார், ராமச்சந்திரன். அவர் தன்னை ரொம்ப பரிசுத்தமா, தன்னை ரொம்ப ஞானியா, படித்தவரா, தன்னை தான் ஜோனல் மேனேஜருக்கு ரொம்ப நெருக்கமானவராக காமிச்சுக்குவார். எப்போ பார்த்தாலும் நெருக்கமாக காமிச்சுக்குவார். நம்மளெல்லாம் இப்படிலாம் அற்ப பதரா பார்த்துட்டு போவார். நாங்களாம் அங்கே சேர்ல உட்காந்தோம்னா ஏஜிஎம் ரூம் 9 வீரம் நட போட்டுட்டு போவார். அற்பமா பார்த்துட்டு போவார். தன்னை ஞானின்னு காமிச்சுக்குவார். ஆனால் 0. ஜோனல் ஆபீஸ்ல இருந்து அவரை டிரான்ஸ்பர் பண்ணாங்க திருப்பூர் பிரான்ச். எந்த ஜோனல் மேனேஜருடைய கால கழுவனானோ அதே ஜோனல் மேனேஜர் வச்ச ஆப்பு. அவன் ஞானியா இருந்தால் அவனுக்கு மெமோ போச்சு. அந்த மெமோவை டைப் பண்ணது நான் தான். சஸ்பென்ஷன் ஆர்டர் டைப் பண்ணது நான் தான். அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜருக்கு கீழே இனிஷியல் பண்ணது நான் தான். நான் சொல்றேன், தங்களை யாரெல்லாம் அதிகமா ஞானியாக்கி ரொம்ப தலக்கணம் பிடிச்சி கல்லறை தூக்கிக்கின்னு கொம்பு முளைச்சு போய் ஆடுறானோ அவன் சீக்கிரமா விழுவான். சீக்கிரமா விழுவான். எப்பவுமே மனத்தாழ்மையா இருக்க ஒரு முடிவு எடுத்துக்க. தேவ சமூகத்தில் வரும்போது பெந்தகோஸ்து சபையில எல்லாரும் ஸ்தோத்திரம், ஆனா வெளியில போன தலையை துளுக்குவோம். டபுள் கேரக்டர், டுயல் கேரக்டர் பண்ணாதீங்க. சபைக்குள்ள எப்படி இருக்கியோ அதே மாதிரி வெளியில, ஊழியக்காரன் முன்னாடி எப்படி நடந்துக்கிறியோ அதே மாதிரி வெளியில நடந்துக்க.
அது தேவனுடைய பார்வையிலே மார்க் போடப்படும். அவர் உயர்த்துவார், ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். மூன்றாவதாக நான் சொல்லுவேன், தன் பார்வைக்கு பரிசுத்தவான். நீதிமொழிகள் 30:12 இங்க பாருங்க. தங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. இங்கே பாருங்க, தங்கள் பார்வைக்கு சுத்தம். இது எப்படி சுத்தம்? நான் இன்னொரு வசனத்தை ஏசாயா 66:17 இருந்து எடுக்கிறேன், இன்னும் உங்களுக்கு புரியும். ஏசாயா 66:17, தங்களை தாங்களே பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிறவர்களும் தோப்புகளின் நடுவே தங்களை தாங்களே ஒருவர் பின் ஒருவராய் சுத்திகரித்துக் கொள்ளுகிறவர்களும் பன்றி இறைச்சியையும் அருவருப்பானதையும் எலியையும் சாப்பிடுகிறவர்களும் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரு தங்களை தாங்களே பரிசுத்தப்படும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பரிசுத்தம் பண்ணப்படணும். அதுதான் பரிசுத்தம். அந்த பாவம் இல்லாத, குற்றமில்லாத, பரிசுத்த, விலையேற பெற்ற நீதிமானாகிய இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவணும். அதுதான் பரிசுத்தம். இன்னைக்கு எங்க சமூகத்தை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் பிரம்மாவுடைய தலையிலிருந்து வரப்பட்ட, நாங்க பரிசுத்தவான்கள். அவங்க நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க, ஞானசூன்யம் ஞானசூன்யம் ஞானசூன்யம், அபச்சாரம் அபச்சாரம், அபிஷ்டு அபிஷ்டு. யூஸ் பண்ற வார்த்தை பாருங்க, ஞான சூன்யம். நாங்க தாண்டா ஞானிகள், வேதத்தை படித்தவர்கள் ஞானிகள், தேவர்கள் சொல்லியிருக்கு. யூஸ் பண்ற வேர்ட் எல்லாம் பாருங்க, ஞானசூன்யம் ஞானசூன்யம். தேவன் நம்மை நீதிமானாக்கி, ஞானிகளாக்கி, பரிசுத்தவான்களாக்கி. ஆனா அவங்க சொல்லுவாங்க அசுத்தம். காலில் இருந்து பிறக்கணும், காலில் இருந்து யாராவது பிறக்க முடியும்? நீச்சல் இன்னும் சொல்லுவாங்க, பீஃப் சாப்பிட்றவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தங்களை தாங்களே பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிற ஜாதி சங்கரிக்கப்படுவார்கள். ஏசாயா அருமையாக 66:17 எச்சரிக்கிறார். யாக்கோபு 1:14-15, அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான், பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். சொந்த சுய இச்சையில வாழ்ந்துட்டு நாங்க பரிசுத்தம், நாங்க தான் பரிசுத்தம் இல்ல. ஒருவன் பாவ அறிக்கை பண்ணி, இயேசு கிறிஸ்துவை வாயால் அறிக்கை பண்ணி, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று ரத்தத்தினால் கழுவப்பட்டாலுடைய நீதிமானாக பரிசுத்தமாக முடியாது. பரம்பரை சாபம், எத்தனை பரம்பரை தலைமுறையா சம்பாதிச்சு தாத்தா பாட்டெல்லாம் நம்மளுக்கு சொத்து பத்து சேர்த்து வச்சானோ இல்லையோ, வீடு வாசல் இல்லையோ, பாவத்தை மூட்ட முடியாது சொன்னது வச்சு. இயேசு கிறிஸ்துவின் தெளிக்கப்படும் ஒரு துளி ரத்தத்தினால் அவன் எல்லாம் நிவர்த்தியாகி நீதிமானாகும், பரிசுத்தமானாகும். எங்க தாத்தாலாம் இந்த சிங்கப்பெருமாள் கோவில்ல பூஜாரி, சின்ன தாத்தா வந்து ஸ்ரீரங்கம் கோவில் பூசாரியா புத்திரஸ்தானம் பெற்றவங்க. அவங்க கோவிலே அடக்கம் பண்ணிட்டாங்க எல்லாம். ஆனால் எங்கள் பரம்பரை சாமம் எங்களை விடவில்லை, துரத்தி அடிச்சு. இயேசு கிறிஸ்துவின் முன் அறிதலின்படி நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு இன்னைக்கு அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தவான்களால் இந்த பலிபீடத்துல நிற்கிறோம். நாங்க காலத்திலெல்லாம் போயிட்டு பாட்டு விட்டலா விட்டலா பாண்டரங்க விட்டலா பாட்டு பாடி, இந்த மார்கழி மாசம் இந்த புரட்டாசி மாசம் எவ்வளவு பஜனை, எல்லாம் பஜனை.
வசனையா போச்சு. இதுதான் ஒரிஜினல். அல்லேலூயா. பரிசுத்தமாக்குகிறவர் கர்த்தர். தேவன் விரும்புகிறது புறம்பான தூய்மையை அல்ல, அகத் தூய்மை. அவர் சொல்லுகிறார் லேவியராகமம் 28 என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். Cleansing God. He is the only cleansing God. பரிசுத்தமாக்குற யெகோவா மெகதிஸ். பரிசுத்தமாக்குறவர், பரிசுத்தமாக்குறவர், அவரே பரிசுத்தமாக்குறவர். 1 பேதுரு 1:18-19 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தினை என்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள். சபைக்குள்ளார யாராயிலும் நான் பரிசுத்தம் அப்படின்னு சொல்லிக்காதீங்க. ரத்தத்தினால் கழுவப்படணும். பாவ அறிக்கை பண்ணி அதை விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். தேவனுடைய குமாரன் சர்வலோக பாவ நிவாரணிய இயேசுவை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து நமக்காக பாவ நிவாரணப்படி உலக பாவம் சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாய் இறங்கினார். அவருடைய ரத்தத்தினால் கழுவப்படுகிறவன் தான் பரிசுத்தமான். தன் பார்வைக்கு பரிசுத்தமான நினைக்க கூடாது. இங்கதான் தாங்களே பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிற ஜாதி. கடைசியாக 4வது நியாயாதிபதிகள் 21:20 தன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்து வந்தனர். முதலாவது தன் பார்வைக்கு ஞானி, தன் பார்வைக்கு நீதிமான், தன் பார்வைக்கு பரிசுத்தவான். இப்ப பாருங்க காமனா வந்து அவன் தன் தன் இஷ்டம் போல பண்ணும். கண்டதே காற்றி கொண்டதே கோலம். அந்நாட்களில் இஸ்ரவேலில் ராஜா இல்லை. அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். காமனா ஒரு வேர்டு வந்து தன் தன் பார்வைக்கு. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தமிழ் சினிமால ஒரு பாட்டு, கண் போன போக்குல கால் போலாமா, கால் போன போக்குல மனம் போலாமா, மனம் போன போக்குல மனுஷன் போலாமா. சரியா தான் எழுதிருக்காங்க. அது நமக்கு யூஸ் ஆகுதுங்க. நமக்கு ஒரு சட்ட புத்தகம் இருக்குதுங்க. அது எது சொல்லுதோ அதுதான் செய்யணும். நம்ம அது எது செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ அதுதான் செய்யக்கூடாது. நான் என்ன சொன்னேன், the Bible is not a Christian religious book, it's a whole, the life book, the universal life book. இந்த சட்ட புத்தகம் என்ன சொல்லுது, தன் தன் பார்வைக்கு போறது செய்யறது தேவனுக்கு பிரியமானதல்ல. தேவன் சொல்லுகிறபடி சொல்லும் கர்த்தாவே. சாமுவேல் கேட்டால, சவுல் கேட்டாரு, என்ன செய்ய சுத்தமா இருக்கிறீங்க, சொல்லும் நான் அதன்படி செய்கிறேன். ராஜாக்கள் புத்தகத்துல யெரொபெயாம் என்ற ஒரு ராஜா இருந்தான். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 27-30 அவன் பொன் கன்று குட்டிகளை நியமனம் பண்ணான். ஏன்னா எருசலேம்ல சாலமோனுடைய மகன் ரெகொபெயாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதுனால ஜனங்கள் எருசலேமுக்கு போய் அங்க ஆண்டவரை வழிபட்டா அவன் பக்கமா சேர்ந்துருவாங்கன்னுட்டு தனக்காகவே ஒரு பொன் கண்குட்டிய செய்யலாம். பாருங்க, அன்னைக்கு நம்ம சகோதரர் ஆரோன் ஆரம்பிச்சது எங்க வரைக்கும் தொடர்ந்து வருது பாத்தீங்களா. இன்னும் நேற்றுக்கு கூட நான் ஒன்று பார்த்தேன், ஒரு இதுல கிளிப்பிங். வட இந்தியாவிலிருந்து ஒரு அம்மா சொல்லுது, இனிமேல் நீங்க பால் ஊத்தி டீ சாப்பிடக்கூடாது, ஏன்னா பால் வந்து கோமாதாவுடைய ரத்தம். அப்பனாக்கா மூத்திரமோ சாணியம் தின்றாங்க. நேற்று ஒரு அம்மா சொல்லுது, கோமாதாவுடைய ரத்தத்தை தான் நீங்க டீல ஊற்றி குடிக்கிறீங்க, அதனால டீ குடிக்க கூடாதுன்னு சொல்லு. பார்த்த உடனே சிரிப்பாங்க. அவங்களுக்கு தெரிந்ததை பேசுகிறார்கள், தெரியாததை அலப்புகிறார்கள். அல்லேலூயா. நாமோ நமக்கு தெரிந்ததை பேசுகிறோம், நமக்கு தேவன் கற்பித்ததை பேசுகிறோம்,
நாம் நமக்கு தேவன் கற்பித்ததை கற்பித்துக் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அவன் பொன் கன்றுக்குட்டிகளை அங்கே ஸ்தாபித்தான். இன்னும் அவன் செஞ்ச பாருங்களேன், 1 ராஜாக்கள் 12:33, 1 ராஜாக்கள் 12:31. அவன் மேடைகளாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான். யெரொபெயாம் அவன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்தான். ஏன்னா அவன் ராஜ்யபாரம் நிலைக்கணும். அதனாலதான் ராஜாக்கள் புஸ்தகத்தில் தொடர்ந்து வரும் பாருங்க, யெரொபெயாம் செய்த பாவம், யெரொபெயாம் செய்த பாவம். ஒரு வசனத்தை சொல்றேன் நானு. 1 ராஜாக்கள் 15:29, 1 ராஜாக்கள் 15:29. அப்போது யெரொபெயாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவங்கள் நிமித்தம், செய்தது ஒரு பாவம், செய்ய பண்ணினது இன்னொரு பாவம். அவன் பண்ண பரவாயில்ல, அவன் ஆத்மா நஷ்டம் நடக்கும். ஆனா அவன் ஜனங்களையும் செய்ய பண்ணினான். பாத்தீங்களா, அதுதான் அவன் பாவத்தை வாரிட்டான். யெரொபெயாமின் பாவம் 1 ராஜாக்கள் 15:34, 1 ராஜாக்கள் 15:34. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து யெரொபெயாமின் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான். தன் பார்வைக்கு சரியானபடி செய்யாதீங்க. உங்களுக்கு தெரியலையா, உங்களை நடத்துகிற ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான், வந்து கேளுங்க, பாஸ்டர் இதுக்கு நான் என்ன பண்ணணும், பாஸ்டர் நான் இந்த கனவு கண்டேன், இதுக்கு என்ன அர்த்தம். நீங்க கண்டவங்க போய் கேட்கறீங்க. உங்கள் கண்காணி ஒருத்தர் இருக்கிறாங்க, உங்களுக்கு சகல சத்தியத்துக்குள்ள நடத்துறதுக்கு தான் துணையாளராகிய பரிசுத்த ஆவி அருளப்பட்டது. அவரை பெற்றும் கூட இங்க வெளிச்சம் பெறலையானால், வெளிப்பாடு பெறலையானால், நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு ஆள் இருக்கிறது. உங்கள் ஆத்மாவை கற்புள்ள கன்னிகையாய் பரிசுத்த மணவாளனுக்கு ஒப்பு கொடுக்கும் வரைக்கும் உங்களுக்கு ஒரு கண்காணி இருக்கிறார். அவங்களுக்கு தன் இஷ்டப்படியே செய்யாதீங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க இஷ்டப்படி அந்த சபையில அப்படி செஞ்சாங்க. உங்களுக்கு எந்த சபை, உங்களுக்கு நடத்துகிற ஊழியக்காரர் யாரு, உங்களுடைய சபையிலே பிரசங்கம் பண்ணப்படுகிறது என்ன, இந்த பலிபீடத்திலிருந்து வருகிற வசனம் என்ன, நீங்க செவி கொடுங்க. நான் முடிவுக்குள்ள வந்துட்டேன். கடைசியாக ஒரு 2 வசனத்தை நான் சொல்லி ஜெபிக்கலாம். எரேமியா 18:4. குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையில் கெட்டு போயிற்று. அப்போது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறமாண்டமாய் வணைந்தான். பரம குயவனுடைய கையில் நீங்கள் கெட்டு போனால் அது அவருக்கு உரிமை உண்டு. அந்த பாத்திரத்தை உடைக்கவும், நொறுக்கவும், தூளாக்கவும், மிதிக்கவும், மறுபடியும் புது பாத்திரமாய் வணையவும் களிமண் தேவன் அதிகாரம் பெற்றுட்டார். அவர் உடைச்சுட்டாரு, என் உள்ள உடைஞ்சது, என் உள்ள அழுது. அப்படியா? புதிய பாத்திரத்தை ஆண்டவர் உனக்குள் உருவாக்கி கொண்டிருக்கிறார். தேவ சித்தம் செய்கிற ஒரு பாத்திரத்தை உருவாக்கி இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் தானே, சவுல் என்ற ராஜா என்ற மண்பாண்டம் பரம குயவன் கையிலே உடைப்பட்டவர்தனால் அவர் தாவீது என்ற ஒரு புதிய மண்பாண்டத்தை உருவாக்கிட்டார். அந்த பாத்திரம் உடைந்து போயிட்டு அதனால் அவர் எரிந்தார். சாமுவேலை பார்த்து கேட்கிறார், சாமுவேலே, நீ எது வரைக்கும் தப்பித்துக் கொண்டிருப்பாய்? எழுந்துரு, உன்னுடைய தைல கொம்பை ஆயிலால நிரப்பிக்க, வா, நான் காட்டுறேன். வேற ஒரு ஆளு அவன் மேல அபிஷேகம் பண்ண. அப்போஸ்தலர் நடபடிகள் 13:22 இதைத்தான் சொல்லுகிறது. பின்பு அவர் அவனை தள்ளி
தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், அவன் எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். அன்பானவர்களே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். கர்த்தர் உங்களை சந்திக்கிற நேரத்துல நீங்கள் 1, 2, 3, 4 சொல்லி ஒரு 10 அஜெண்டா லிஸ்ட் போட்டு, ஆண்டவரே இந்த சைன் பண்ண, அது அல்ல தேவ சித்தம். பிரதர் சிஸ்டர், வெத்து தாளில் வெள்ளை பேப்பரை நீ கையெழுத்து போட்டு கொடு, அவர் எழுதட்டும். அது தேவ சித்தம். 2026ல உன்னை வெறுமையாக்கி கர்த்தர் பாதத்துல அர்ப்பணம் பண்ணு, அவர் உன் பாதையை செவையாக்கும். அதுதானே செஞ்சான் சவுல். தமஸ்கு பட்டணத்துல ரதத்துல இருந்து கீழே விழுந்த உடனே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு ஆண்டவர் சொல்ற அளவுக்கு நடந்துக்கிட்டாங்க. எத்தனை பேர் 2025 வரைக்கும் ஆண்டவரை துன்பப்படுத்திருக்கீங்க? ஆவியானவர் துக்கப்பட்டு உங்ககிட்ட வந்து தன் காரியத்தை சொல்லும் போது, ஆமா ஆண்டவரே அவங்க செஞ்சாங்க, அதனால நான் பதில் செஞ்சேன். அவனுக்கு 2 கண்ணு போனாலும், எனக்கு 1 கண்ணு போனாலும் போல, அவனுக்கு 2 கண்ணும் போயிடணும். நாக்கு புடிங்கின்னு சாப்பிட்ற மாதிரி நான் 2 வார்த்தை கேட்காம என் உயிர் போகாது ஆண்டவர். இப்படியா இருக்கீங்க? மற்ற குடிக்க எடுக்கணுமா, மற்றவங்க அழிக்கணுமா, படி வாங்கணுமா, படி பழி வாங்க புரியுது. அவர் எடுத்துக்கிறாரு ரெஸ்பான்சிபிள. நீ எடுத்து உன் கையில எடுத்துக்கிட்டு உன் மேல பாவத்தை சுமத்திக்கிற. விண்ணப்பம் பண்ணி விட்டுடு. கர்த்தர் கை கழுவிட்டாருன்னா அவ்வளவுதான். அவனை தள்ளி இவனை ஏற்படுத்தி பாதத்தில் விழுங்க. கடைசியாக ஒரு வசனம், உபாகமம் 33:3. இது நீங்க படிக்கிறீங்க, நான் படிக்க மாட்டேன். 33:3. மெய்யாகவே அவர் நம்மை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவருடைய பரிசுத்தவான்கள் நாங்கள் அவருடைய கையில் இருக்கிறோம். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். அவருடைய பாதத்தில் விழுந்து அவருடைய வார்த்தையால் ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் எங்க இருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு நான் வீட்டை விட்டு புறப்படும் போது நான் இந்த வார்த்தை தான் சொன்னேன், ஆண்டவரே நான் உம்முடைய நீதிமான், உம்முடைய கையில் இருக்கிறேன். நீர் எனக்கு எதை போதித்தீரோ நான் அதை இன்னைக்கு பலிபீடத்திலே சொல்லுகிறதுக்கு உம்முடைய ஆவியானவர் எனக்கு சகாயம் பண்ணுகிறார்கள் சொல்லி ஜெபம். பரிசுத்தவான்கள் எங்க உட்காரணும்? அவருடைய பாதத்தில் அமர்ந்து போதனை அடைவார்கள். நீ ஒரு பரிசுத்தவானா இருந்தால், ஒரு பரிசுத்தவாட்டியா இருந்தால், கர்த்தர் பாதத்தில் அமர்ந்து, மறுபடியும் கீவேர்ட் முதல் சொன்ன வசனத்தை படி. ரீட் அகைன். வசனத்தை மறுபடியும் படிக்க. முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. உன் சுய புத்தியின்மை சாய்த்து உன் வழியில அவர் நட. He will acknowledge you. ஆங்கில வேதத்தால் அப்படிதான் சொல்லியிருக்கு. He will acknowledge. அவர் உனக்கு பதில் தருவார். உன் பாதையை செவ்வையாக்குவார். உன்னை ஞானி என்று எண்ணாத. 2026 முழுவதும் கர்த்தருடைய ஓய்வு நாளில மட்டுமல்ல, நீ வாழுகிற எல்லா நாளிலும் ஆண்டவரே இன்னைக்கு என்ன நடத்தும். ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து கர்த்தாவே என்னை நடத்தும், என் வழியை செவ்வைப்படுத்தும். ஒரு நிமிஷம் கூட நான் என் சுய சித்தத்தின் மேல் விழுதக்கூடாது, என் சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது ஆண்டவரே. அப்படியான என்ன பண்ணணும்? 2 செய்யணும். 1 ஜெபிக்கணும், 1 வேத வாசிக்கணும்.
ஒண்ணு ஜெபிக்கணும், ரெண்டாவது வேதம் வாசிக்கணும். ஜெபிப்பீனானால் ஆவியானவர் உன்னோட வருவார். நீ வேதம் வாசிப்பியானால் நீ வாசித்த வசனம் உன்னை காக்கும். உனக்கு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர் உன்னோட வருவார். பிரதர் சிஸ்டர், நான் சொல்றேன், பிராக்டிகலா பேசுறேன். நான் பைபிள் காலேஜ்ல ப்ரீச் பண்ற ஆள் தான். ஆனாலும் விசுவாசிகளுக்கு பலிபடுத்தல் சொல்றேன். நீங்க பிராக்டிகலா நான் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய டே டு டே லைஃப்ல நீங்க வேத வசனப்படி நடக்கிறீங்களா, இல்ல உங்க சுய சிந்தத்தின்படி நடக்கிறீங்களா, மனம் போன போக்குல போறீங்களா? கர்த்தர் பேசினா அமர்ந்த மெல்லிய சத்தம் கேட்கும். எலியா கூட பேசினாரு. அங்க என்ன வந்தது? பூகம்பம், அக்கினி, காற்று எல்லாம் வந்தது. கர்த்தர் இல்லையா? கர்த்தர் இல்லையா? அதெல்லாம் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. எலியாவே, இங்கே உனக்கு என்ன வேலை? அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தர் சித்தம் இல்லாம போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான. ஒளிய வச்சது யாருன்னாக்கா ஒரு ராணியுடைய வார்த்தை. பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு செய்யப்பட்டது போல நாளைக்கு உனக்கு செய்யப்படும். அவன்தான் உயிர் மேல ஆசை வந்துருச்சு, போய் ஒழிஞ்சிட்டோம். இப்ப சொல்லுங்க, நீங்க எலியாவை போல ஒழிஞ்சிட்டு இருக்கீங்களா? சவுல போல ஒழிஞ்சிட்டு இருக்கீங்களா? எல்லாரும் எழுந்து நிற்கலாம், கண்களை மூடலாம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். எல்லாரும் எல்லாரும் பாட்டு புக்கெல்லாம் யாரும் எடுக்க வேண்டாம். பாட்டு புக்கு எடுக்க வேண்டாம். பாட்டு புக்கெல்லாம் எடுக்க வேண்டாம். தயவு செய்து அன்பானவர்களே, ஒரு கன்க்ளூஷன், அல்லேலூயா, ஒரு கமிட்மெண்ட், அல்லேலூயா, அல்லேலூயா, ஒரு கன்ஃபெஷன், சிசிசி, கன்க்ளூஷன், அல்லேலூயா, கமிட்மெண்ட், அல்லேலூயா, கன்ஃபெஷன். என்ன பண்ண போறீங்க? கன்ஃபெஷன். கன்ஃபெஸ் பண்ண முடியுமா? வாயை திறந்து இதை பாடலாக அல்லாமல் ஒரு ஜபமாக நீங்க பாட போறீங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, கண்களை மூடி அப்படியே அர்ப்பணம் பண்ணி மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தெய்வமே, துணையாளரே, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. உம்மை நோக்கி என் கைகளை வறண்ட நிலம் தவிப்பது என் ஆன்மா உனக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கிறேயா. ஏங்கி ஏங்கி தவிக்கிறேயா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது ஆசையே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது ஆசையே, எனது ஆசையே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய
எனக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசவில்லையா? பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசவில்லையா? கடந்த ஆண்டு முழுவதும் மனம் போன போக்கிலே கண் போன போக்கிலே வாழ்ந்த உன்னை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் தன்னை சுத்தம் பண்ணும்படி இறங்கி இருக்கிறார். உங்களை சுத்தம் பண்ணும்படி இறங்கி இருக்கிறார். யெகோவா மெக்கதீஸ், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர், நான் உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நீங்கள் அதிலே நடவுங்கள். தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தான் யோபு. அவனை உணர்த்தும்படி ஆவியானவர் கடைசியாய் அவனோடு பேசின போது அவன் சொன்னான், இதோ 2 தரம் நான் பேசினேன், என் வாயை நான் கைகளால் மூடுகிறேன், என் வாயை நான் பொத்திக் கொள்ளுகிறேன். தன் பார்வைக்கு ஞானியாய் இருந்த ஞானி இன்னைக்கு பரலோகத்தில் இல்லை. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சாலமோன் பெயர் இல்லை. அவன் விழுந்தான், அவன் விழுந்தான், அவன் விழுந்தான். தன் பார்வைக்கு நீதிமானாய் இராதே, தன் பார்வைக்கு பரிசுத்தமானாய் நீ சொல்லிக்காத. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படு, இயேசுவின் வசனத்தினால் கழுவப்படு, பரிசுத்த ஆவியினால் கழுவப்படு. உன் பார்வைக்கு தன் பார்வைக்கு இஷ்டம் போனபடி அல்ல, கர்த்தருடைய சபையிலே கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லுகிறபடி நட. அதுதான் உன்னை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும், அடுத்த உயர்வுக்கு கொண்டு போகும். He is the God of exaltation. உன்னை உயர்த்துகிற கர்த்தர். தேவனுடைய கட்டளை இதுதான், தேவனுடைய கட்டளை இதுதான். உன் சுய புத்தியின்மை சாயாதே. இந்த ஆண்டு முழுவதும் இந்த வசனம் உன்னை நடத்தட்டும். தேவன் சபையிலே உலாவுகிறார். என் ஜனமே, நான் என்னுடைய சபையிலே என் வார்த்தையை அனுப்பி உன்னை குணமாக்குகிற கர்த்தர். நீ குணப்பட்டு பின்பு உன் சகோதரனை குணப்படுத்து. நான் இந்த சபையை நேசித்தபடியால் நான் இதிலே வாசம் பண்ணுவேன். நான் என் சபையை சிநேகிக்கிறபடியால் என் சபையை கடிந்து கொண்டு நான் சிக்ஷித்து போதித்து நடத்துவேன். நான் போதித்து நடத்துவேன். என் சபையை நான் சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலைநிறுத்துவேன். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் சீர்படுத்துவேன். நான் கர்த்தர், நான் மாறாதவர். என்னுடைய ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருக்கிறபடியா இந்த பலிபீடத்திலிருந்து வருகிற சத்தத்துக்கு செவி கொடுங்கள். வனாந்திரத்திலே ஜனங்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். நான் இந்த சபையிலே அநேகரை சுய புத்தியின் மேல் சாய்கிறவர்களாக காண்கிறேன். நான் என் வசனத்தை அனுப்பி இருக்கிறேன். நீ அதை ஏற்று கீழ்ப்படிவாயானால், நீ கீழ்ப்படிவாயானால் உனக்கு முன் குறித்ததை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன். உனக்கு முன் குறித்ததை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன். உன்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு வெகு தூரத்தில் இல்லை, அது உன் அருகில் இருக்கிறது. அது உன் கீழ்ப்படிதலில் இருக்கிறது. இதோ என் மகளே, என் மகனே, உன்னுடைய கை பிரயாசத்தினால் அல்ல, உன் தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நான். நீ பிழைத்திருப்பாய், நீ பிழைத்திரு, நீ பிழைத்திரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ சாவதில்லை, நீ பிழைத்திரு. நான் உன்னை ஜனிப்பித்தேன், நான் உன்னை ஜனிப்பித்தேன். நீ பிழைத்திரு. Shut
நமரோத்தவா ஸ்ரீபவவர்ஷாதித்மனோத்ய கசாதித்மோன்யோ. நான் என் சபையில் உலாவி என் ஜனங்களை என்னை நான் இழுத்துக் கொள்ளுவேன். என்னை நான் இழுத்துக் கொள்ளுவேன். அன்பின் கயிறுகளால் நான் இழுத்துக் கொள்ளுவேன். கர்த்தர் ஒரு ஆலோசனை தேவ சபை உங்கள் ஊழியக்காரருக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, உங்கள் ஆவிக்குரிய தகப்பனுக்காக நீங்கள் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். சாத்தானுடைய கண்ணிகள் பெருகிக்கொண்டு போகும்படிக்கு சபையிலிருந்து அக்கினி புறப்பட வேண்டும். சபையிலிருந்து அக்கினி புறப்பட வேண்டும். பொன்னாங்கம் என்கிற அக்கினி அஸ்திரங்களை அமைத்து போடும்படிக்கு பலிபீடத்தில் இருந்து அக்கினி எழுப்ப வேண்டும். இது கர்த்தருடைய கட்டளை. சபைக்கு தேவன் கொடுக்கிற, சபை விசுவாசிகளுக்கு தேவன் கொடுக்கிற கட்டளை. உங்களுடைய சபை தலைவருக்காக, ஊழியருக்காக ஜெபிக்கும்படிக்கு இன்னைக்கு ஒரு தீர்மானம் எழுது. சபையிலே கூடி வந்து குடும்பம் குடும்பமாக உபவாசித்து ஜெபியுங்கள். இது தேவனுடைய ஆலோசனை. கர்த்தருடைய ஆலோசனை. என் தாசனை நான் இன்னும் அநேக கிளைகளை ஸ்தாபிக்கப்படி, என்னுடைய தாசனை ஆரோனுடைய கோல் தேவ சமூகத்தில் துளிர்ப்பது போல் உன்னுடைய கோல் தேவ சமூகத்தில் துளிர்க்கும். அது பூக்கும், காய்க்கு கனி தரும். உன்னுடைய கோல் தேவ சமூகத்தில் துளிர்க்கும். இந்த ஆண்டிலே இன்னும் ஒரு கிளை சபை துளிர்க்கும். நான் எழுப்ப பண்ணுவேன். உன்னுடைய சபையில் இருந்து எனக்கு தேவ ஊழியர்களை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். நான் பிரித்தெடுத்தேன். என்னுடைய ஆவி அதை செய்து முடிக்கும். என் வாயால் சொன்னதை என் கருத்தால் நான் நிறைவேற்றுவேன். நான் கர்த்தர், நான் மாறாதவர். நன்றி.